அனுப்பு. விக்ரமாதித்தன் தொடர்கிறது. முனிவர் இப்படி கூறியும் சந்திரசுவாமி கேட்கவே இல்லை. கடைசியாக குருவும் அவனுக்கு மந்திரோபதேசம் செய்விக்க சம்மதித்தார். பிறகு அந்த பாசுபத தபசை அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்று, குழந்தாய், நீ நீருக்குள் மூழ்கி மந்திர உச்சாடனம் செய்யும்போது நான் கரையிலிருந்து கவனித்து பார்த்து கொள்கிறேன். மாயத்தோற்றம் உண்டாகி மயக்கம் ஏற்படும் போது நான் உனக்கு உண்மையை ஞாபகத்துக்கு வரச் செய்கிறேன். தைரியமாக நெருப்பிலே குதித்து விடு என்றான். சிஷ்யன் குருவை தாழ்ந்து வணங்கிவிட்டு ஆற்று நீரில் மூழ்கி உருவேற்றி வரும்போது அவன் இந்த ஜென்மத்தையே மறந்துவிட்டான். ஏதோ நகரத்தில் ஓர் அறநெறியாளனுக்கு மகனாக பிறந்து வளர்ந்து மனம் முடித்து இல்லற வாழ்க்கையை நடத்துவது போலவும், ஒரு குழந்தை பிறந்து அப்பால் அவன் குடும்ப பாசத்தால் கட்டுண்டு வாழ்க்கை நடத்துவது போலவும் தோன்றியது. இவ்விதம் அவன் மாய வாழ்க்கையில் மூழ்கியிருக்கும் போது கரையில் தபசி தன் சக்தியால் சிஷ்யனுக்கு அவனுடைய உண்மை நிலையை உண்டாக்கினான். உடனே அவன் நெருப்பில் குதிக்க தயாரானான். சுகபோகங்களிலே நாட்டம் கொண்ட அவன் உற்றார் உறவினர்கள் பலவிதமாக பேசி தடுத்தும் கேளாமல் ஆற்றங்கரையில் அடுக்கியிருந்த சிதையில் நெருப்பிலே குதிக்கச் சென்றான். வயதான தாயும் ஆசை மனைவியும் துக்கம் தாங்காத அவனுடன் உயிர் துறக்க தயாரானார்கள். அப்போது ஏற்பட்ட மயக்கத்திலே அவன், ஐயோ, நான் குளித்தால் உன் உற்றார் உறவினரும் கூட இறந்து விடுவார்களே. தபசி மந்திரோபதேசம் செய்து உறுதி கூறியது சரியாக இருக்குமோ? அவர் சொன்னபடியே இதுவரை நடந்து வந்திருக்கின்றன. ஆகவே நான் தீக்குளித்து விடுகிறேன் என்று தனக்குத்தானே தீர்மானித்து கொண்டு நெருப்பிலே குதித்தான். ஆனால் நெருப்போ பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருந்தது. உடனே மாயத்தோற்றம் மறைந்துவிடவே அவன் நீரிலிருந்து வெளிப்பட்டு கரைக்கு வந்தான். அங்கிருந்த தபசி நெருப்பு பனிக்கட்டி போன்று சில்லிட்டு இருப்பதை கேட்டதும், குழந்தாய், உச்சாடனத்தில் நீ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நெருப்பு எப்படி சில்லிட்டு போகும் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். குருவே, நான் தவறு ஒன்றும் செய்துவிடவில்லை என்று சந்திரசுவாமி பணிவுடன் கூறினார். இந்த சந்தேகத்தை நிவர்த்தித்து கொள்ள தபசி மந்திர வித்தையை நினைவு கூர்ந்து பார்த்தார். ஆனால் தேவதை அவனுக்கு பிரத்யட்சமாகவில்லை. இருவரும் மந்திர வித்தையை இழந்து விட்டார்கள். இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம், ராஜனே, முறைப்படி உச்சாரணம் செய்து மந்திரத்தை உரைவேற்றியும் சிஷ்யனுக்கு சித்தி ஏன் கிடைக்கவில்லை? குருவும் சக்தி இழந்தது எதனாலே? சொல்லும் ஐயா ராஜனே என்றது. அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதில் சொன்னான். லட்சியம், விரதம், ஸ்ரத்தை, தானம் இவற்றில் எதுவாயிருந்தாலும் ஏகமனதாய் ஏகாகிர சித்தியாக செய்தால்தான் பலிக்கும். அதாவது லட்சியம், விரதம், ஸ்ரத்தை, தானம் ஏகமனதாய் செய்தால்தான் பலிக்கும். ஒருவன் எந்த காரியத்தையும் கிரமமாக செய்தாலும் அவன் ஏகாகிர சித்தத்துடன் நிலை கலங்காத உறுதியுடன் தைரியமாக நடத்தாவிட்டால் ஏதிலுமே சித்தி கிடைக்காது. குருவின் உபதேசத்தை பெற்றாலும் சிஷ்யனுக்கு சஞ்சலமும் சந்தேகமும் தோன்றிவிட்டன. அதனால்தான் அவனுக்கு சித்தி கிடைக்கவில்லை. பாத்திரமற்ற சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ததால் குருவும் தன் சக்தியை இழந்தார். விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை கேட்ட வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு அவன் தோளை விட்டு கிளம்பி பழையபடியே முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது. அடுத்தது அனங்க மஞ்சரி கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு கிளம்பும்போது, மன்னனே, கனிந்த காதலை பற்றி கதை ஒன்று சொல்லுகிறேன் கேள் என்றது வேதாளம். விசாலா என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. தேவர்களுடைய இந்திரப்பட்டணம் போன்ற நகரில் பத்மநாபன் என்ற அதிர்ஷ்டசாலியான அரசன் நீதிமுறை தவறாமல் அரசாட்சி செய்து வந்தான். பலிச்சக்கரவர்த்தியை காட்டிலும் மேம்பட்டவனாக அவன் மக்களுக்கு நன்மைகள் பல புரிந்து வந்தான். அந்நகரத்தில் அர்த்ததத்தன் என்ற பெரிய வியாபாரி ஒருத்தன் இருந்தான். குபரனை காட்டிலும் அதிக சம்பத்து வாய்ந்தவன். அவனுக்கு அனங்கமஞ்சரி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் செல்லமாக வளர்ந்தா. பாலும் பழமும் அருந்தி அலாதியான பூரிப்போடு பருவத்தின் தொட்டிலில் குறுகுருவென ஆடினாள். மனதிற்குகந்த ஒரு காதலனை அடைய ஆசைப்பட்டா. அறியா பருவம் முதல் அந்தரங்கத்திலேயே ஆசை மலர் தூவி வந்த ஒரு அழகிய அந்தட வாலிபனிடம் நெஞ்சை பறிகொடுத்து விட்டாள். ஆனால் அவளோ அவனிதி வணிகனின் குமாரத்தி. அவனோ மறையோதும் ஏழை அந்தணன். ஏற்றத்தாழ்வு என்ற வேலி மட்டுமல்ல, ஜாதி என்ற அகழியும் குறுக்கே நின்றது. பெற்றோரிடம் தன் எண்ணத்தை சொல்லவும் பயந்திருந்தாள். அந்த அந்தண வாணிபனும் எங்கோ வேற்றூருக்கு போனவன் வெகு நாளாகியும் திரும்பி வரவில்லை. அவனுடைய ஆசை முகமும் அவளுக்கு மருந்தே விட்டது. இந்நிலையில் அவள் தந்தையோ அவனை தாம்பர லிப்தியில் இருந்த மற்றொரு வியாபாரியின் மகனான
மணம் செய்து கொடுத்து விட்டான். ஆயினும் அவனுக்கு தன் ஒரே குழந்தையான அனங்கமஞ்சரிடம் வாஞ்சை அதிகமாதலால் அவளை தன் வீட்டை விட்டு அனுப்பாமல் கிருஷ்ணனுடைய அவளை வீட்டோடு நிறுத்தி கொண்டான். அனங்கமஞ்சரிக்கு தன் கணவன் மணிவர்ணனை பிடிக்கவே இல்லை. காதலில்லா கல்யாணத்தில் சுவை ஏது? மனஸ்ருதி ஒன்று சேராத இதய வீணையில் இன்னிசை ஏது? வியாதிஸ்தன் கசப்பு மருந்தை சாப்பிட எப்படி மனம் உருப்பட மாட்டானோ அப்படித்தான் அனங்கமஞ்சரி நினைத்து வந்தாள். ஆனால் அவளுடைய கணவனான மணிவர்ணனுக்கோ தன் உயிரை காட்டிலும் மனைவியின் மீது ஆசை அதிகம். நீண்ட காலம் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கும் பணத்தில் மேலே ஈயாத லோபிக்கு எவ்வளோ ஆசை இருக்குமோ அதை காட்டிலும் அதிகமாக இருந்தது மனைவி மேலே ஆசை. ஒரு சமயம் மணிவர்ணன் தன் தாய் சந்ததிகளை பார்க்க விரும்பி தாம்பரலிப்திக்கு சென்றிருந்தான். சில தினங்கள் கழிஞ்சிருச்சு. கோடை காலமும் வந்துடுது. சூரிய கிரகணத்தின் கொடுமையால் மக்கள் பயணமே தடப்பட்டுடுச்சு. காற்றுடன் வந்த உஷ்ணம் வசந்தம் போய்விட்டதே என்று விடும் பெருமூச்சு போல இருந்தது. மல்லிகை முதலிய மலர்களின் நறுமணம் கலந்து வீசியது தென்றல். காற்றினால் எழுதப்பட்ட புழுதிப்படலம் வானத்தை அடைந்தது. சூரிய வெப்பத்தால் தகிப்புண்ட பூமி மழையை வேண்டி மேகத்தை அழைப்பதற்காக போனது. வழிநடை கலப்பால் மரத்தின் நிழலை நாடிச் செல்லும் பிரயாணி போல பகல் வேளை ஊர்ந்து சென்றது. இரவு நேரமும் உற்சாகமற்று சந்திர கிரகணங்களின் தன்னிலவில் பிரகாசமில்லாமல் மெதுவாக கடந்து வந்தது. ஆகவே ஒரு நாள் இரவு வேலைக்காரர்கள் எல்லோரும் தூங்கும்போது அவள் வெளிக்கிளம்பி தோட்டத்திலே தடாகத்திற்கு வந்தாள். அங்கு அவள் தகப்பனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சண்டிகாதேவியை மனதில் நினைத்து, கமலாகரனை இந்த ஜென்மத்தில் அடைய முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அவன் கணவனாக வாய்க்க அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு புடவை தலைப்பினால் சுருக்கு போட்டு கொண்டாள். இதற்கிடையில் அவளுடைய படுக்கை அறையிலே தூங்கிக் கொண்டிருந்த தோழி மாலதியை கண்விழித்து பார்க்கையில் அனங்கமஞ்சரியை அருகில் காணாமையால் அவளை தேடிக்கொண்டு தோட்டத்துக்கு வந்தாள். அங்கே கழுத்தில் சுருக்கிட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவளை பார்த்து ஓடி வந்து சுருக்கை கத்தரித்தாள். தன் தோழி வந்து சுருக்கை எடுத்து விட்டதை அறிந்த அனங்கமஞ்சரி வெந்துயிர் கொண்டு கீழே விழுந்து விட்டாள். தோழியும் அவளை தேற்றி துக்கத்திற்கான காரணம் விசாரித்தாள். அதன் மேல் அனங்கமஞ்சரி தோழியிடம் தன் துக்கத்தின் காரணத்தை விளக்கி கூறினாள். ஆகவே மாலதிகா, இப்பொழுது தெரிந்ததா? பெற்றோர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கும் நான் என் மனதிற்கு இசைந்தவனுடன் வாழும் பாக்கியத்தை அடைவது துர்லபம். இந்த ஸ்திதியில் உயிரை இழப்பதே பேரானந்தம். இவ்விதம் அவள் சொல்லி வரும்போது உணர்ச்சி தாங்காமல் மூர்ச்சித்து விழுந்தாள். உடனே மாலதியை குளிர்ந்த ஜலத்தை வாரி எடுத்து விசிறி அனங்கமஞ்சரியின் மூர்ச்சியை தளிய வைத்தாள். இன்னும் ஜுரத்தின் தாபத்தை தணிக்க தாமரை இலைகளில் அவளை படுக்க வைத்தாள். பனிக்கட்டி போல சில்லிட்ட மாலையை கழுத்தில் போட்டால் அனங்கமஞ்சரியோ கண்ணீர் பெருகி வழிய, தோழி, இந்த மாலையோ வெறு பூச்சோ உள்ளத்தை தகிக்கும் உஷ்ணத்தை தணிக்காதே. உண்மையிலே அதை தணிக்கக்கூடியதொன்றை உன் சாமர்த்தியத்தால் செய்து முடிப்பாயா? என் உயிரை ரட்சிக்க விரும்பினால் என் காதலனுடன் என்னை சேர்த்து வை என்று தெரிவித்தாள். உடனே மாலதிகை, தோழி, கொஞ்சம் பொறுத்திரு, இரவு முடியப் போகிறது. பொழுது விடிந்ததும் நான் இதற்கு ஓர் ஏற்பாடு செய்து உன் ஆசைக்கினியான இவ்விடம் அழைத்து வருகிறேன். ஆகவே உள்ளே போகலாம் வா என்று கொஞ்சம் குரலில் கூறி அவளை தேற்றினாள். அனங்கமஞ்சரியும் சந்தோஷமடைந்து தான் அணிந்து கொண்டிருந்த மாலையை கழற்றி தோழிக்கு பரிசு கொடுத்தாள். சரி, நீ உன் வீட்டுக்கு போ. பொழுது விடிந்ததும் தாமதம் செய்யாமல் என் காதலன் வீட்டுக்கு போய் உன் காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி தோழியை அனுப்பிவிட்டாள். மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே மாலதிகை யாரும் அறியாமல் கமலாகரன் வீட்டுக்கு சென்று அவனை தேடினாள். அவனை தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் கண்டாள். மோகத்தியால் தகிக்கப்பட்ட அவன் சந்தன தைலம் பூசிய தாமரை இலை படுக்கையில் கிடந்து புரண்டான். அந்தரங்கமான தோழன் ஒருவன் பக்கத்தில் இருந்து வாழை இலையால் விசிறி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வந்தான். அவளுடைய பிரிவாற்றைமையிலே தான் இவன் இந்நிலைக்கு வந்துவிட்டானா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் மாலதிகை. எதற்கும் உண்மையை அறிவதற்காக அவள் அங்கு மறைந்து நின்றாள். இதற்கிடையில் கமலாகரனுடைய தோழன் அவனை பார்த்து, நண்பா, அழகான இந்த தோட்டத்தை கண்ணால் கண்டு மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதே என்றான். நண்பா, வியாபாரியின் மகளான அனங்கமஞ்சரி என் உள்ளத்தை பறித்து கொண்டு விட்டாள். என் இதயம் சூன்யமாக இருக்கிறது. ஆகவே நான் எப்படி மனம் மகிழ்வேன்?
அன்றி காமதேவனும் என் உடலை அவன் கணைகளுக்கு இருப்பிடமாக ஆக்கி கொண்டு போன அந்த பெண்ணை அடைவதற்கு உதவி செய் என்றான். அதை கேட்ட மாலதிகை தன் சந்தேகம் தீர்ந்து உவகை கொண்டாள். நீங்கள் பாக்கியசாலிதான். தன் உள்ளத்தை உங்களிடம் தெரிவிப்பதற்காகவே என்னை இவ்விடம் அனுப்பினாள் என் தோழி. தாங்கள் அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டவராயினும் அவள் தன்னையும் தன் ஜீவனையும் உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறாள். அவள் உள்ளத்திலிருந்து எரிய மோகத்திலிருந்து கிளம்பும் புகையைப் போல உஷ்ணக்காற்றுடன் இரவு பகல் சதா அவள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாள். கன்னம் கரைய கருப்பான கண்ணீர் சதா அவள் முகத்தாமரையை சுற்றி வட்டமிடும் தேனீ போல சொட்டிக்கொண்டே இருக்குது என்று கூறினாள். அம்மணி தங்கள் வாயால் என் காதலி என் மீது ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டு அலாதியான ஆனந்தமடைகிறேன். ஆயினும் அந்த சுந்தரி துக்கப்பட்டு கொண்டிருப்பதை கேட்க திகிலாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு நீங்கள்தான் தஞ்சமளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இன்றைய இரவு நான் அனங்கமஞ்சரியை ரகசியமாக அவள் வீட்டு தோட்டத்திற்கு அழைத்து விட்டு வருகிறேன். தாங்கள் அதற்குள் வெளியில் வந்து இருக்க வேண்டும் என்று தெரிவித்தாள் மாலதிகை. விஷயத்தை அறிந்த அனங்கமஞ்சரியும் ஆனந்தமடைந்தாள். தொடரும். நன்றி, வணக்கம்.